கிட்டத்தட்ட ஆவேசம், வருஷங்களுக்கு சேஷம், மைதான், ரோமியோ இப்படின்னு லைனா வந்த ஒரு வாரமா வந்து இந்த வாரத்தை நான் பாக்குறேன். ராயன், இன்னொரு பக்கம் டெட்பூல் அண்ட் வூல்வரின். இன்னைக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு தான் போனேன். பட் அதுக்கு முன்னாடி ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். யார் வேணா என்ன வேணா ஆகலாம். அதுக்கு முக்கியமா வந்து டைமை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு வந்து நான் ரிசர்ச் பண்றேங்கிற பேரை டைம் அதுல வேஸ்ட் பண்றதை தாண்டி அந்த ரிசர்ச் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆயிருக்குன்னு ப்ராக்டிக்கலா வந்து பண்ணி பார்த்தாதான் அதுல இருக்கிற ஃபெயிலியர் தெரியும். அந்த ஃபெயிலியர்ல இருந்து எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ யூஸ் த ஐடியா அண்ட் யோர் டைம் வைஸ்லி. ராயன் ஒரு அண்ணன், 2 தம்பி தங்கச்சிய வந்து எப்படி தனியாலாம் வந்து காப்பாத்துறான் அப்படிங்கிறது தான் இந்த ராயன் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் மைண்ட்லயும் வர்றது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். ஆர்ஆர் ஒர்க் ரொம்பவே டீசென்டான ஒர்க்கா இருக்கு. இது வந்து படம் பாக்குறவங்க வந்து எப்படி பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, கேப்டன் மில்லர் இதுல ஒரு அண்டர் ரேட்டட் ஆர்ஆர் ஒர்க்ஸ் ஜிவி பிரகாஷும் ஏஆர் ரஹ்மானும் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரிதான் இந்த படத்துக்குமே வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு அண்டர் ரேட்டட் அன்னோட்டிஸ்ட் ஒர்க்கை வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயும் ஆர்ஆர் ஒர்க்லயும் வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுத்துருக்காரு. குறிப்பா எஸ்ஜே சூர்யாவுக்கு வர அந்த ஒரு காமிக்கலா வர ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், சீனை எலிவேட் பண்ற எமோஷனல் மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு சீன்ல இருந்து இன்னொரு சீனுக்கு போற ஒரு டென்ஷன் பில்டிங் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் இன்னுமே அவரோட ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி செட் ஒர்க்கு அவ்வளோ செட் ஒர்க் போட்டிருக்காரு. இந்த படத்துல படம் பார்க்கும்போது கண்டிப்பா செட் ஒர்க்குன்னு தெரியலனா அது ஆர்ட் டைரக்டர் ஜாக்கிக்கு தான் போய் சேரும். அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஒர்க் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி கிட்ட இருந்து. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கலர் பேலட் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன்ல சொல்லிடலாம். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷோட ஒர்க்கும், எடிட்டர் பிரசன்னஜிகோட ஒர்க்கும் அண்ட் டிஐ ஆர்டிஸ்டோட ஒர்க்குமே வந்து இந்த படத்தோட மூடை ரொம்பவே அக்யூரேட்டா கொண்டு போயிருக்கு. ஈஸியா சொல்லிடலாங்க, இந்த படத்தோட கலர் பேலட் ஒரு கிரீனிஷ் ரெட் பேட்டர்ன்ல படத்தோட மூடு எந்த மாதிரி வந்து ஆடியன்ஸுக்கு செட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கலர் பேலட் வந்து ஒவ்வொரு சீன்லயுமே வந்து இந்த படத்தோட டிஐ ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்னு நான் சொல்லுவேன், பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்லோ ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்த நான் இப்படி பண்ண போறேன் அப்படின்னு பொறுமையா நிதானமா நிறுத்தி சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல சொல்லலாம் இந்த மாதிரியும். பட் ஆனா அந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த கதைய ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்கிரீன் பிளேல தான் வந்து எழுதியிருக்காரு தனுஷ். அதாவது ஒரு 2-3 சீன்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு ஒரு எடிட் பேட்டர்ன்ல அடுத்த கட்லயே வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் சின்ன எமோஷனல் கனெக்ட் அண்ட் ஒரு ரைட்டர் எங்க ஜெயிப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்துல வர ஒரு சீனே வந்து நான் சொல்றேன். ஒரு ரவுடியோட வாழ்க்கை ஒரு சாமானியனோட வாழ்க்கைய வந்து எஃபெக்ட் பண்ணும்போது அந்த சாமானியனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெட்டபரிக்கலா வந்து துணிக்கு நூல் கோத்துற மாதிரி வந்து அந்த ஒரு சீனை வந்து எழுதி டைலாக் மூலியமா நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாரு தனுஷ். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து மெட்டபரிக்கலா வந்து எனக்கு படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுங்க என்னை பொறுத்த வரைக்கும் சோ ஸ்டீலர்னு பார்த்தீங்கன்னா துர்கா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச துஷாரா தான் சொல்லுவேன். ஸ்கிரீன் டைம் இந்த படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருக்குமே வந்து ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல தான் வந்து இருந்திருக்காங்க எல்லாரும் இந்த படத்துல. துஷாராவை தாண்டி செல்வராகவன் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ். எஸ்ஜே சூர்யா வில்லனா வந்து ஆன்டகனிஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பத்தி நான் அப்புறம் வரேன். அண்ட் ராயன் படத்துல குறிப்பா ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி ஒரு மேல எடுத்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல சைலன்ஸை ஹேண்டில் பண்ண விதங்க. அதாவது ஒரு சண்டை காட்சியை வந்து ஆக்ஷன் விசுவலைஸ் பண்ணி காட்டினாதான் வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த இடத்துல ஒரு சைலன்ஸை வந்து அழகா ஹேண்டில் பண்ணி ஒரு ஆக்ஷன் ஃபைட் சீக்வன்ஸ்ல கன்வே ஆகிற அந்த ஒரு இம்பாக்ட் அந்த ஒரு சைலன்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கு. அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண அந்த ஒரு ரைட்டிங் அண்ட் இந்த படத்துல குறிப்பா இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்ஷன் கோரியோகிராஃபியுமே வந்து பீட்டர் ஹெயின் மாஸ்டர் ரொம்ப அழகா அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபிலையுமே ஒரு கதை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு.
அண்டு இந்த படத்துல ஹீரோக்குன்னு சொல்றதை விட இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் கொடுக்குற அந்த ஒரு பில்டப் இனி வரப்போற கமர்ஷியல் படங்கள்ல ஃபாலோ பண்ணப்படும். அந்த அளவுக்கு அந்த போர்ஷனோட ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த தனுஷோட ஸ்கிரீன் பிரசன்ஸுங்க, அதாவது எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அவர் வர போர்ஷனுமே வந்து ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருமே வந்து கதையை விட்டு ஒரு எவை போன மாதிரியே இல்லை, எல்லா கேரக்டருமே கதைக்குள்ள கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்த எப்படி வந்து ஆடியன்ஸ் கிட்ட டிஃப்ரெண்டா காட்டணும்னு நிறைய விஷயங்கள்ல வந்து தனுஷ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பத்தி ஒரு நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னா இவ்வளோதான். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபாஸ்டா சொல்றேங்கிற பேர்ல சில விஷயங்களை, சில பேக் ஸ்டோரியை நிறுத்தி நிதானமா சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால ஒரு ஆக்டேன் ஹை மூமெண்ட் கிரியேட் பண்றதுக்காக மட்டுமே வந்து ஒரு வில்லன், அந்த வில்லனுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஏரியா பகை, அதுக்கு நடுவுல வந்து ஒரு போலீஸ்காரரோட பகை, இப்படின்னு ஸ்டீரியோ டைப்பிக்கலா இருக்கிற சில கேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டிங் இந்த ராயன் படத்துலயுமே இருக்கு. பட் அதை கொஞ்சம் 2-3 சீன்ல நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா வில்லன் இருப்பான், ஒப்புக்கு சப்பான்னு இந்த கேரக்டர் இருக்கும் அப்படின்னு சில விஷயங்கள்ல வந்து காமிச்சதுனால ஒரு ரெகுலர் ஸ்டீரியோ டைப்பிக்கலாவும் மாறிடுது. அண்டு நிறுத்தி நிதானமா கதை சொல்லாதங்காட்டி ஆடியன்ஸ் கிட்ட அந்த ஒரு கனெக்டுமே வந்து இல்லாம இருக்குது. ஒரு ஃபேன் பாயா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தனுஷ்காக அண்ட் அவரோட ஸ்கிரீன் பிளே ஒரு மெட்டபரிக்கல் கனெக்டா வந்து நிறைய சீன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் ஒரு ஹோல்சம் மூவியா பார்க்கும்போது இந்த படத்தோட எனக்கு பெருசா வந்து ஒரு எமோஷனல் கனெக்டோ, ஒரு டேக் அவே, ஒரு பர்பஸ், இந்த படத்தை ஏன் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த விஷயமே வந்து எனக்கு இந்த படத்துல கன்வே ஆகல. பட் இந்த படத்துல இருக்கிற அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அண்ட் கேரக்டர்ஸுக்கு இன்னுமே கேரக்டர் டெப்த், கேரக்டர் ஆர்க் கொடுத்து வில்லனை ஒப்புக்குச்சப்பான்னு யூஸ் பண்ணாம வில்லன் வந்துட்டான், எஸ்ஜே சூர்யா வந்துட்டான், என்ன பண்ண போறான் அப்படின்னு வந்து ஒரு அதிரி புதிரியான ஒரு வில்லனா வந்து அந்த ஒரு வில்லன கேரக்டர் எழுதி ஒரு அருமையான கதைக்களம் தனுஷ், சுந்தீப் கிஷன், காளிதாஸை வச்சு அழகா இந்த கதையை வந்து ஒரு ஹீரோயிக் மூமெண்டா, ஒரு ஹை ஆக்டேன் த்ரில்லராகவே வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரியா கொண்டு போயிருக்கலாம். பட் கொஞ்சம் டைல்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது. முக்கியமா சொல்ல போனா எஸ்ஜே சூர்யா கேரக்டர், அவர் தான் இந்த படத்துக்கு வில்லன். அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே இல்லை. சொல்லப்போனா வந்து எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் அபர்ணா விஜய் வந்து மேகலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சர்ப்ரைஸ். எனக்கு படம் பார்க்கும்போது அவ்வளோ அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அபர்ணா விஜய் மேகலாங்கிற கேரக்டர்ல. முழுக்க முழுக்க டெக்னிக்கலா ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண இந்த ராயன் படம் கதையிலையும் சில கேரக்டர் ஆர்க்லையும் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் எனக்கு இன்னும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவுட் ஆஃப் த இந்த நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் நவுத்தி வச்சு பார்த்துட்டீங்கன்னா கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இதே பிரச்சனை தான் வந்து எனக்கு கருடன் படத்துலயும் இருந்துச்சு. ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, கதையை சூப்பரா நவுத்திருந்தாங்க, டெக்னிக்கலா சூப்பரா இருந்துச்சு. பட் படத்தோட எனக்கு கனெக்ட் ஆகல. அந்த ஒரு டிராபேக் இந்த ராயன் படத்துலயுமே இருக்கு. அண்ட் என்னதான் இது தனுஷோட 50வது படம் அப்படின்னு வந்து நின்று என்னால வந்து இந்த படத்தை முட்டு கொடுக்க முடியும். தனுஷோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அவரோட ரிடம்ஷன் போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னாலும் ஒரு ஒட்டுமொத்த படமா வந்து இந்த படம் எனக்கு சில விஷயங்களை கோட்டை விட்டுருச்சு. அண்ட் இவ்வளோ நெகட்டிவ் இந்த படத்துல இருந்தாலும், ஏ சர்டிபிகேட் படமா இருந்தாலும் படத்துக்குள்ள இன்வால்வ்டா எனக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் அழகா வந்து என்டர்டெயின் பண்ணா போதும். எனக்கு வந்து இந்த டீடைலிங் வேணும், இந்த லேயர் பை லேயரா வந்து ஸ்கிரீன் பிளேலாம் வேணாம். ஒரு 2 மணி நேரம் போய் பார்த்தா அந்த படத்துக்குள்ளேயே இருந்துட்டு லாஜிக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா இந்த படம் தாராளமா நீங்க தியேட்டர்ல போய் அப்ரோச் பண்ணலாம். இந்த ராயன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தருவாங்க. ராயன் a cinematic masterpiece but fails in its story and emotional connect. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.